அனல், அனல்னா தாடி. இந்த அனல்னா அது நெருப்புன்னு தெரியும். இன்னொரு பொருள் தெரிஞ்சுங்க, அனல்னா இடி. அனல்னானது இடி. கணம், 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 கணம். ஸோ பாருங்க, இந்த கணம்னா பாரம், மிகுதி, மேகம், பெருமை, பல பொருள் இருக்கு. ஸோ இப்போ இந்த கணம்னா மெயினான ரெண்டு பொருள், கூட்டமும் நேரமும். கூட்டமும் நேரமும். மான் கணம்னு சொல்லிடுவான். அப்போ அந்த கணமா இந்த கணமான்னு ஏமாந்துடக்கூடாது. மான் கணம் இதுதான், சரியா? ஸோ அப்போ கணம்னானது கூட்டம். 1 2 1. ஆன்சர் டியாவும் இருக்கலாம், ஏவாவும் இருக்கலாம். ஆனால் பியும் சியும் கிடையாது. அடுத்தது பார்க்கலாமா? மான்னானது பெருமை 4. ஸோ திரும்பவும் இன்னும் முடிவாள், கடைசிக்கு வந்துருங்க. கடைசியில் எதுன்னு பார்க்கலாமா? முன்னாள்னா முந்தைய நாளா 3 நாளா? முன்னாள்னா முந்தைய நாள். ஸோ அப்போ 3ல் எது முடியுது? ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. இதுலேயும் நம்மளுக்கு புணர்ச்சி விதி முக்கியம். பாருங்களேன், முன்னாள், முன்னாள். முன் பிளஸ் நாள்னா முன்னாடி நாள், நேத்து, சரியா? இதுவே 3 பிளஸ் நாள் தான் 3 நாள் முன்னாள். அப்போ இது சேர்த்தா எப்படி வரும் பாருங்க. ஒரு சொல்லோட இதில் இன்னும் இருந்து மெல்லின உயிர் எழுத்திருந்தா இன்னும் தானே. அடுத்த விதினாது ஒரு சொல்லோட இதில் இன்னும் இல்லை இருந்து வருமொழியும்ல நான் வரிசா இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்னா மாறுமா? அப்போ இந்த நாக்குள்ளே இருக்கிற இந்த நான் இன்னா மாற்றினா நான் வந்துடுமா? அப்போ இந்த முன்னாள்னா முன்னாடி நாள்னு அர்த்தம். இதில் என்ன பெயர் புணர்ச்சி தயவு செஞ்சு போய் பாருங்கள், அதுவுமே நம்ம நடத்தியிருக்கோம், சரியா? 3 இன்னொரு போயிடுமா? இங்கே என்ன மெய் வருதோ அந்த மெய் மிகும். நான் இருக்குன்னா இந்து வரும். அப்போ இந்த 3 மாதிரி முன்னாள்னு வரும். நீங்கள் போய் என்ன பெயர் புணர்ச்சி பார்த்தா தான் இந்த புணர்ச்சி விதி புரியும். 3ல் இந்த இன்னொரு போயிடும். மூவா குறுகும். வந்த மெய்யே மிகும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் இந்து தானே இருக்குது, அப்போ இந்தே மிகுந்து முன்னாள். இப்போ முப்பழம் எப்படி வருது பாருங்க. 3 + பழம், இன்னொரு போயிடுச்சா? 3 மாறிடுச்சா? வந்த மெய் என்னது? இப்பு. அப்போ இப்பே வரும், முப்பழம். இதே போல தான். ஸோ அப்போ முன்னாள் பொருள் தெரிஞ்சுங்க. முன்னாள்னா முன்னாடி நாள், முன்னாள்னா 3 நாள்.